ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 51வது தசகம். அகாசுர மோக்ஷமும் வனபோஜனம். கதாச்சன விரஜசிசுபிः समं भवान् वनाशने विहितमदिप्रकेतरां समावृतो बहुतरवल्समण्डलैः सते मनैर्निरगमदीशजेमनैः. இந்த 51வது தசகத்தில் நாராயண பட்டதிரி வனபோஜனத்தை செய்ய கிருஷ்ணன் கோப குழந்தைகள் கூட பலராமன் கூடையும் காட்டுக்கு செல்றதையும் அகாசுர வதத்தையும் வர்ணிக்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் வனபோஜனம் செய்ய காட்டுக்கு புறப்பட்டு செல்றதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் காலையில் நீ சிறுவர்களோடு வனபோஜனம் செய்ய விரும்பினாய். அப்பொழுது காய், கறி, குழம்பு முதலியவை கூடி அன்னத்துடன் ஊறுகாயும் எடுத்துக்கொண்டு காட்டிற்கு கிளம்பி சென்றாயல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். விநிர்யதஸ்தவ சரணாம்புஜத்வயா து தஞ்சிதம் த்ரிபுவன பாவனம் வ்ரஜஹ மஹர்ஷய புளகதரை கலேபரை உதூஹிரே த்ருதபவதீக்ஷணோத்சவாஹ. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி நீங்கள் எல்லோரும் கிளம்பி செல்லும் பொழுது 3 உலகங்களையும் தூய்மையாக்கும் உன் திருவடி தாமரை மலர் போன்ற மலர்களில் இருந்து தூசி கிளம்பியது. இதை கண்ட முனிவர்கள் தங்கள் மெய்சிலிர்த்த உடல்களில் பூசிக்கொண்டு உன் தரிசனத்தை உற்சவமாக கொண்டாடினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். பிரச்சாரயத்ய விரலசாத்வலே தலே பசூன் விபோ பவதி சமம் குமாரகைः அகாசுரோ ன்யருணதகாய வர்த்தனீம் பயானக சபதி சயானகாக்ருதிः. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி அகாசுரன் செய்கையை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ சிறுவர்களோடு பசுமையான புற்கள் நிறைந்த பகுதியில் கன்றுக்களை மேய்த்து கொண்டிருந்தாய். அப்பொழுது அகன் என்ற அசுரன் பயங்கரமான மலைப்பாம்பு உருவம் கொண்டு உனக்கு தீங்கு செய்ய திடீரென்று வழிப்பாதையில் படுத்து தடுத்தான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். மகாச்சல பிரதிமதனோர்குஹானிப பிரசாரித பிரதிதமுகஸ்ய கானனே முகோதரம் விஹரண கௌதுகாத்கதா குமாரகா கிமபி விதூரகே த்வயி. இந்த 4வது தசகத்தில் கோப குழந்தைகள் மலைப்பாம்பின் வாயில் உள்ளே புகுந்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த காட்டில் நிறைந்திருந்த வாயை திறந்திருந்த மலைப்பாம்பின் வாய் பெரும் குகை என சிறுவர்கள் நினைத்து அதன் நீண்டு அகன்ற வாய்க்குள் புகுந்தார்கள். இந்த சமயம் நீ தொலைவில் இருந்தாய் இல்லையா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். பிரமாதத பிரவிஷதி பன்னகோதரம் क्वदत्तनौ पशुपकुले सवाल्सके वितन्नितं त्वमपि विवेशितप्रभो सुहृज्जनं विशरणमासुरक्षितुम्. இந்த 5வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் கோப குழந்தைகளை ரஷித்ததை பற்றி கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அறியாமையில் அந்த மலைப்பாம்பின் பெரிய வாயில் பிரவேசித்த கன்றுகள் சிறுவர்கள் எல்லோரும் உடல் வெந்தவர்களானார்கள். உன்னை தவிர வேறு யாராலும் அடைக்கலம் புகாத உன் நண்பர்களையும் கன்றுகளையும் காப்பாற்ற நீ விரைந்து ஓடி வந்து அந்த மலைப்பாம்பின் வாய்க்குள் புகுந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். खलूधरे विपुलितवर्ष्मणा त्वया महोरकेलुडति निरुद्धमारुते धृतं भवान् वितलितकण्ठमण्डलो विमोचयन् पशुपशून् विनिर्ययौ. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த மலைப்பாம்பின் கழுத்தின் நடுவில் நீ உன் திருமேனியை பெரிதாக வளரச் செய்தாய். இதனால் மூச்சு காற்று விட முடியாமல் அந்த மலைப்பாம்பு நிலத்தில் விழுந்து புரண்டு உயிர் நீத்தது.
உடனே நீ விரைந்து அதன் கழுத்தை பிளந்து இடைச்சிறுவர்களையும் கன்றுகளையும் விடுவித்து கொண்டு வெளியே வந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். க்ஷணம் திவி த்வதுபகமார்த்தமாஸ்திதம் மகாசுரப்பிரபவமஹோ மஹோ மஹத் விநிர்கதே த்வயி து நிலீனமஞ்சசா நபஸ்தலே நன்ருதரதோ ஜகுசுராம். இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த அகாசுரனிடமிருந்து பெரியதொரு தேஜஸ் வெளிவந்து உன் திருவடிகளை அடைவதற்காக சிறிது நேரம் வானில் காத்து நின்றது. நீ வெளியில் வந்ததும் அது உன்னிடத்தில் ஒன்றானது. என்ன ஆச்சரியம்! அப்பொழுது ஆகாயத்தில் உள்ள தேவர்கள் ஆடி பாடினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். சவிஸ்மயை கமலபவாதிபிசுரை ரனுத்ருதஸ்ததனுகத குமாரகைஹி தினே புனஸ்தருணதசாமுபேயுஷி ஸ்வகைர்பவானதனுத போஜனோத்சவம். இந்த 8வது ஸ்லோகத்தில் வனபோஜன விழாவை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ உன் தோழர்களான கோபாலர்களுடன் வேறு இடத்திற்கு சென்றாய். அங்கு நடுப்பகலில் அவர்களுடன் வனபோஜனம் செய்தாய். அப்பொழுது ஈசன் பிரம்மா முதலிய தேவர்கள் ஆகாய மார்க்கமாய் மறைந்து உன்னை அனுசரித்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். விஷாணி காமபி முரளிம் நிதம்பகே நிவேஷயன் கபளதர கராம்புஜே பிரஹாசயன் களவச்சனை குமாரகான் புபோஜிதத்ருதசகணைர்முதானுதஹ. இந்த 9வது ஸ்லோகத்தில் வனபோஜனம் உல்லாசமாக கொண்டாடுறதை, கிருஷ்ணன் பாலர்களுடன் கொண்டாடுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கொம்பையும் புல்லாங்குழலையும் இடையில் சொருகி கொண்டு உன் தாமரை போன்ற கையில் அன்ன உருண்டையை ஏந்தி அழகாக வேடிக்கை பேச்சுக்களால் கோபச்சிறுவர்களை சிரிக்கச் செய்தும் மிகவும் சந்தோஷத்தோடு சாப்பிட்டாய். அப்பொழுது தேவர்கள் கூட்டம் அந்த காட்சியை கண்டு உன்னை துதிக்கலானார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சுகாசனம் த்விகதவ கோபமண்டலே மகாஷனாத் பிரியமிவ தேவமண்டலே இதி ஸ்துதஸ்திருதசவரைர் ஜகத்பதே மருத்புரி நிலயகதாத் பிரபாஹிமாம். இந்த 10வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் உண்டு கழித்த வனபோஜனத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இந்த காட்டில் சிறுவர்களோடு இன்பமாய் சாப்பிடுவது அந்த தேவலோக வேள்வியில் உண்ணும் ஹவிஸை காட்டிலும் மிகவும் பிரியமானது போல் இருக்கிறது என்று தேவர்கள் உன்னை துதித்தார்கள். அப்படிப்பட்ட நீயே என்னை நோயிலிருந்து நன்கு காத்தருள வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் வேண்டிக் கொள்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் தாமரை போன்ற திருமலர் அடிகளில் நாமும் பிரார்த்தனை செய்வோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த வனபோஜன தசகத்தை படிக்கும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஆண்டாள் நாச்சியாரோட திருப்பாவை பாசுரம்தான். கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத் துன்றன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம்.